வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இன்றைக்கி கம்ப்யூட்டர் பிவைக்யூ செஷனில் ஆர்ஆர்பி என்டிபிசி பிவைக்யூ பார்ட் 7th வீடியோ தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்கான A to Z வீடியோஸ் நம்ம கோர்ஸில் பேசிக்லேருந்து டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கொஷின், இன் எம்எஸ் பவர் பாயிண்ட்ஸ் ஸ்லைட் மாஸ்டர் வியூ வாட் இஸ் தி பிரைமரி பெனிஃபிட் ஆஃப் customizing the top level master slide versus individual layout masters. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, பவர் பாயிண்டில் ஸ்லைட் மாஸ்டர் வியூ பற்றி கேட்குறாங்க. ஸோ பவர் பாயிண்டில் ஸ்லைட் மாஸ்டர் வியூவில் இண்டிவிஜுவல் லேஅவுட் மாஸ்டர்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டாப் லெவல் மாஸ்டர் ஸ்லைடை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ப்ரைமரி பெனிஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஸ்லைட் மாஸ்டர் வியூனா என்ன, இதோட ப்ரைமரி பர்பஸ் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ பாருங்கள், ஸ்லைட் மாஸ்டர் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா டாப் லெவலில் நமக்கு ஒரு ஸ்லைட் ஷோ ஆகும். இதை டாப் லெவல் மாஸ்டர் ஸ்லைட்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் ஸ்லைட்ஸ் எல்லாமே கீழே இண்டிவிஜுவலாக ஷோ ஆகும். இதை இண்டிவிஜுவல் லேஅவுட் மாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த டாப் லெவல் மாஸ்டர் ஸ்லைடில் என்னெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணாலும், இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணாலும், பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணாலும், என்னெல்லாம் இந்த ஸ்லைடில் நம்ம பியூட்டிஃபை பண்ணுறோமோ அது எல்லாமே ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவல் ஸ்லைட்ஸுக்குமே அப்ளை ஆகும் கன்சிஸ்டன்சியாக. ஸோ அதுக்கு தான் ஸ்லைட் மாஸ்டர் வியூ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஸ்லைட் மாஸ்டர் வியூவை யூஸ் பண்ணி டாப் லெவல் மாஸ்டர் ஸ்லைடில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறோமோ அது அப்படியே ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லைட் லேஅவுட்ஸுக்குமே கன்சிஸ்டன்சியாக அது ஃபுல்லாக அப்ளை ஆகும். ஸோ அதுக்காக தான் ஸ்லைட் மாஸ்டர் வியூவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது நமக்கு ஸ்லைட் மாஸ்டர் வியூவில் இண்டிவிஜுவல் லேஅவுட் மாஸ்டர்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டாப் லெவல் மாஸ்டர் ஸ்லைடை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ப்ரைமரி பெனிஃபிட் என்னென்னா ஆப்ஷன் சி, customizing the top level master ensures consistency of universal elements across all slide layouts. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த டாப் லெவல் மாஸ்டர் ஸ்லைடை கஸ்டமைஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா ஸ்லைட் லேஅவுட்ஸ்லையுமே கன்சிஸ்டன்சியாக அந்த எலமெண்ட்ஸ் வந்து என்ஷியோர்ஸ் ஆகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இன் எம்எஸ் பவர் பாயிண்ட் which of the following keys must be pressed to start a new line while typing inside a text box? இப்போ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிகிட்ருக்கோம். வாட் இஸ் யுவர் நேம்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அடுத்த நியூ லைனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த கீயை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணுமா, ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணணுமா, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணணுமா, டேப் ப்ரெஸ் பண்ணணுமா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறதுக்கு என்டர் கீயை தான் ப்ரெஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போது நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நியூ லைனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்டர் கீ தான் ப்ரெஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்பேஸ் பார் கீ வந்து ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஷிஃப்ட் அப்படிங்கிற கீ தனியாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. டேப் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு அவைலபிள் பொசிஷனுக்கு கர்சரை மூவ் பண்ணுறதுக்காக டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது இந்த ஷிஃப்ட் அப்படிங்கிற கீ, தென் ஆல்ட், ஷிஃப்ட்டு, ஆல்ட்டு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல், விண்டோஸ், இந்த கீ எல்லாம் தனியாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. காம்பினேஷனோட தான் யூஸ் பண்ண முடியும். ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட், ஆல் ப்ளஸ் F4, கண்ட்ரோல் ப்ளஸ் C, விண்டோஸ் ப்ளஸ் கீ, இந்த மாதிரி இன்னொரு கீயோட காம்பினேஷன் மூலமாக தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் இந்த கீஸை மாடிஃபையர் கீஸ்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷிஃப்ட், கண்ட்ரோல், ஆல்ட், விண்டோஸ், இந்த 4 கீயும் வந்து மாடிஃபையர் கீஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை நம்ம தனியாக யூஸ் பண்ண முடியாது, காம்பினேஷனோட தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எதெல்லாம் மாடிஃபையர் கீஸ்னு கேட்பாங்க, ஷிஃப்ட் கீ, ஆல்ட் கீ, கண்ட்ரோல் அண்ட் விண்டோஸ். புரிஞ்சதுங்களா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்டர். இப்போ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நியூ லைனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்டர் கீயை தான் ப்ரெஸ் பண்ணணும். இதில் பேசிக்கான கொஷின் தான். ஸோ அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள், இன் எம்எஸ் பவர் பாயிண்ட் which of the following keyboard combinations is used to create a new blank presentation? இப்போ MS PowerPointல நியூ blank presentationை கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஃபாலோவிங் கீபோர்ட் காம்பினேஷன் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரி கொஷின் வந்து நமக்கு ரிப்பீட்டாக கேட்குறாங்கன்னா, பவர் பாயிண்டில் நம்ம இதில் மிஸ்டேக் பண்ணுவோம். நியூ ஸ்லைடை இன்சர்ட் பண்ணுறதுக்கு எந்த கீ காம்பினேஷனை யூஸ் பண்ணணும், நியூ blank ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த கீ காம்பினேஷனை யூஸ் பண்ணணும், இது ரெண்டுக்கும் பிட்வீனில்
கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நியூ அப்படின்னாலே அதுக்கான ஷார்ட்கட் Ctrl+N. பட் நியூ பிளாங்க் ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் Ctrl+N அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ நம்ம பவர் பாயிண்டில் யூஸ் பண்ணுவோம். பட் நியூ ஸ்லைடை இன்சர்ட் பண்ணுறதுக்கு Ctrl+M அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ தான் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுக்கும் இடையில நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது பவர் பாயிண்டில் நியூ பிளாங்க் ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த கீபோர்ட் காம்பினேஷனை யூஸ் பண்ணணும்னா Ctrl+N. புரிஞ்சதுங்களா? இதோட மீன் தான் நியூ. பட் பவர் பாயிண்டில் நியூ பிளாங்க் ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். Ctrl+O அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். Ctrl+E அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்து சென்டர் அலைனுக்காக யூஸ் பண்ணுவோம். இதையும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். அடுத்த Ctrl+B அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4th கொஸ்டின். In MS PowerPoint, what is the significance of the aspect ratio setting? Example 16:9, 4:3 when you are setting up your slide size. இப்போ MS PowerPointல நம்ம ஸ்லைட் சைஸை செட்டிங் அப் பண்ணும்போது 16:9, 4:3 இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோ செட்டிங்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 16:9 இந்த சைஸை தான் இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், சிஸ்டம், லேப்டாப்ஸ்லாம் ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படின்னா 16:9ங்கிற இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ செட்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். 4:3 அப்படிங்கிறது ஸ்கொயர் சைஸில் இருக்கும். இது வந்து ஓல்டர் டிவைசஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம். டிவி மாதிரியான ஓல்டர் டிவைசஸ்லலாம் இந்த 4:3 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோ செட்டிங் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ செட்டிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய ஸ்லைடோட ப்ரொப்போர்ஷனை இது டிஃபைன் பண்ணுது. அண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்பிளே டிவைசஸில் இதில் கண்டென்ட் வந்து எப்படி அப்பேர் ஆகுது அப்படிங்கிறதையும் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. புரிஞ்சதுங்களா? அப்போது நமக்கு MS PowerPointல ஆஸ்பெக்ட் ரேஷியோ செட்டிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. It defines the proportions of the slide displayed on the screen, influencing how the content is laid out and how it appears on different display devices. புரிஞ்சதுங்களா? ஸோ இது எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய ஸ்லைடோட ப்ரொப்போர்ஷனை டிஃபைன் பண்ணுது. அண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்பிளே டிவைசஸில் இது எப்படி அப்பேர் ஆகுது, எப்படி இந்த கண்டென்ட் வந்து அப்பேர் ஆகுது அப்படிங்கிறதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அதுதான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ செட்டிங்கோட சிக்னிஃபிகன்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். In MS PowerPoint 2019, which of the following tabs must you first select to access the open option for loading a saved PowerPoint file? ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ண PowerPoint ஃபைலை லோட் பண்ணணும்னா அதை ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த ஓப்பன் ஆப்ஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த ஃபாலோவிங் டேபை ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எந்த டேப்பில் இருக்குன்னா ஃபைல் டேப்பில். ஆப்ஷன் சி ஃபைல் டேப் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபைல் டேப்பில் தான் நமக்கு ஓப்பன், நியூ, சேவ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஹோம் டேப்பில் வந்து கட், காப்பி, பேஸ்ட்னு சொல்லக்கூடிய கிளிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஹோம் டேப்பில் இருக்கும். ஸோ இன்சர்ட் டேப்பில் வந்து டேபிள் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், அடுத்து பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது, ஷேப்ஸை இன்சர்ட் பண்ணுறது, ஹெட்டர் ஃபூட்டர் இன்சர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இன்சர்ட் டேப்பில் இருக்கும். டிசைன் டேப்பில் வந்து நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக, தீம் கொடுக்கறதுக்காக, பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணுறதுக்காக டிசைன் டேப்பை யூஸ் பண்ணுவோம். பட் இந்த கொஷினில் வந்து ஓப்பன் ஆப்ஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த டேபை நம்ம செலக்ட் பண்ணணும்னு தான் கேட்குறாங்க. ஃபைல் டேப் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 6th கொஷின் பாருங்கள். In MS PowerPoint 2019, when you press the enter key while typing in a text box, what happens? இப்போ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போது நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்? தி கர்சர் மூவ்ஸ் டு தி நெக்ஸ்ட் லைன் வித் இன் தி சேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். அதே டெக்ஸ்ட் பாக்ஸில் கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. தி கர்சர் மூவ்ஸ் டு தி நெக்ஸ்ட் லைன் வித் இன் தி சேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். புரிஞ்சதுங்களா? அடுத்து பாருங்கள் 7th கொஷின். In Microsoft PowerPoint, which view is best suited for reorganizing slides and getting
an overview of the entire presentation structure. இப்போ entire presentation structureோட overviewவை கெட் பண்ணுறதுக்கும் ஸ்லைட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் எந்த வியூ பெஸ்ட்டாக சூட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இதை பற்றி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ மூலமாக தான் என்டையர் ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ரக்சரையுமே ஒரே இடத்துல நம்மளால் ஓவர்வியூ பண்ண முடியும். அண்ட் ஸ்லைட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இது பெஸ்ட்டாக சூட் ஆகும். எப்படின்னு பாருங்கள். நம்ம ரெடி பண்ண ப்ரெசன்டேஷனில் ஒரு 12 ஸ்லைட்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இந்த 12 ஸ்லைட்ஸையுமே இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸாக ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு இந்த ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ தான் யூஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்லைட்ஸை இதன் மூலமாக ஈஸியாக ரீஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா இப்போ செகண்ட் ஸ்லைட் வந்து எனக்கு 6th ஸ்லைடாக வேணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்லைடை ட்ராக் பண்ணி 6th பிளேஸில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்லைட் வந்து எனக்கு லாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்லைடை ட்ராக் பண்ணி இங்கே லாஸ்ட்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் என்டையர் ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ரக்சரை ஓவர்வியூ பண்ணுறதுக்கும் ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ தான் யூஸ் ஆகுது. புரிஞ்சதுங்களா? அப்போ ஆப்ஷன் பி ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் reorganizing slides and getting an overview of the entire presentation structure. புரிஞ்சதுங்களா? ஸோ நமக்கு சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வியூ எதுன்னு கேட்பாங்க. அது நார்மல் வியூ. நார்மல் வியூ மூலமாக நம்ம என்டையர் ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ரக்சரையுமே ஓவர்வியூ பண்ண முடியாது. இதில் ஸ்லைட்ஸை 1 by 1 தான் பார்க்க முடியும். அடுத்த ஆப்ஷன் சியில் ஸ்லைட் ஷோ வியூன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஸ்லைட் ஷோ வியூ அப்படிங்கிறது நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் ஸ்லைட் 1 by 1 அழகாக மூவ் ஆகும். எப்போவுமே நம்ம ரெடி பண்ண ப்ரெசன்டேஷனை ஆடியன்ஸுக்கு காட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்லைட் ஷோ வியூவை தான் யூஸ் பண்ணி காட்டுவோம். ஸ்லைட் ஷோ வியூ மூலமாக தான் ஆடியன்ஸுக்கு வந்து ப்ரெசன்டேஷனை ப்ளே பண்ணி காட்டுவோம். புரிஞ்சதுங்களா? இது வீடியோ மாதிரி ப்ளே ஆகும் 1 by 1 அண்ட் ஆடியன்ஸுக்கு ப்ளே பண்ணி காட்டும்போது இந்த வியூவை தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபைனலாக ரீடிங் வியூ இருக்கா? ஸோ ரீடிங் வியூ மூலமாக நம்ம எடிட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து நம்ம ஓவர் வியூ வேணால் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஸ்லைட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணி ஓவர் வியூ பண்ணிக்க முடியுமே தவிர ரீடிங் வியூவில் எடிட்லாம் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ. சரிங்களா? அடுத்த 8th கொஷின் பாருங்க. இஃப் யூ வாண்ட் யுவர் ஆடியன்ஸ் டு நாட் see your notes in the MS PowerPoint 365 slides, which view should you use during slide show? ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க? இப்போ MS PowerPointல நம்ம ரெடி பண்ண ப்ரெசன்டேஷனை ஆடியன்ஸுக்கு காட்டும்போது அதில் இருக்கக்கூடிய நோட்ஸை ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா ஸ்லைட் ஷோ அப்போ எந்த வியூவை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் வந்து அந்த நோட்ஸை ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாதுன்னா நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக சில நோட்ஸ்லாம் கொடுத்துருப்போம். பட் அந்த ப்ரெசன்டேஷனை காட்டும்போது அந்த நோட்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு தேவையில்லை. அது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் வந்து அந்த நோட்ஸை பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம எந்த வியூ மூலமாக அவங்களுக்கு காட்டலாம்னா ப்ரெசன்டர் வியூ மூலமாக காட்டலாம். இந்த ப்ரெசன்டர் வியூவில் நோட்ஸை ப்ரெசன்டர் மட்டும்தான் பார்க்க முடியும், ஆடியன்ஸ் பார்க்க முடியாது. அதர்வைஸ் நோட்ஸ் எல்லாம் இல்லை, நான் வந்து ரெடி பண்ண ஒரு ப்ரெசன்டேஷனை ஆடியன்ஸுக்கு நல்லா கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஸ்லைட் ஷோ வியூவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைட் ஷோ வியூ அப்படிங்கிறது ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம ரெடி பண்ண ப்ரெசன்டேஷனை அழகாக காட்டும். நம்ம வந்து சில எஃபெக்ட்ஸ்லாம் கொடுப்போம்ல, அனிமேஷன்ஸ், டிரான்சிஷன்ஸ், இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் அழகாக ப்ளே பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக ஸ்லைட் ஷோ வியூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல இவங்க தெளிவாக ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா நம்ம ப்ரெசன்டேஷனில் இருக்கக்கூடிய நோட்ஸை ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாது. அப்படின்னா எந்த வியூ மூலமாக ஆடியன்ஸுக்கு நம்ம ப்ரெசன்டேஷனை காட்டலான்னு கேட்குறாங்க. ப்ரெசன்டர் வியூ மூலமாக காட்டலாம். ஸோ ரீடிங் வியூ அப்படிங்கிறது எடிட் பண்ண முடியாது. பட் தெளிவாக நம்ம ரீட் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ரீடிங் வியூவை யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன் வியூ மூலமாக நம்ம ஸ்லைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்லைடில் இருக்கக்கூடிய கலரோ அல்ல பேக்ரவுண்டோ அதெல்லாம் காட்டாது. ஒன்லி டெக்ஸ்ட்டு மட்டும்தான் அவுட்லைன் வியூவில் காட்டும். புரிஞ்சதுங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ப்ரெசன்டர் வியூ. நம்ம ரெடி பண்ண நோட்ஸை வந்து ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா ப்ரெசன்டர் வியூ மூலமாக அவங்களுக்கு ப்ரெசன்டேஷனை காட்டலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 9th கொஸ்டின் பாருங்கள். ஹவு டு யூ ஆட் டெக்ஸ்ட் டு எ ஸ்லைட் இன் MS PowerPoint? ஸோ MS PowerPointல ஒரு ஸ்லைடுக்கு எப்படி நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸ்லைட் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இப்போது கிளிக் டு ஆட் தி டைட்டில் அண்ட் கிளிக் டு ஆட் தி சப்டைட்டில் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் காட்டும்ல, இந்த பாக்ஸை தான் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணி நம்ம டைப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுறதன் மூலமாக டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஸ்லைடில் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ Ctrl+T மூலமாக நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண முடியாது. இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்
அல்லது ஃபாண்ட் ஃபார்மேட்டிங்காக Ctrl+T அப்படிங்கிற ஷார்ட்கட்க்கு யூஸ் ஆகுது. ஸோ ட்ராக் அண்ட் இமேஜ் ஆன் டு தி ஸ்லைட் இதுவும் வந்து யூஸ் ஆகாது. டிரான்சிஷன் டேப்பை யூஸ் பண்ணுறதும் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து ராங் ஆப்ஷன்ஸ் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நம்ம எப்படி MS பவர் பாயிண்ட் ஸ்லைடில் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலான்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு டைப்பை ஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாக ஈஸியாக நம்மளால் ஸ்லைடில் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். அடுத்த 10th கொஷின் பாருங்கள். யூ ஹேவ் அப்ளைட் எ ஸ்பெசிஃபிக் கேரக்டர் ஸ்டைல் டு செவரல் இன்ஸ்டான்சஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் நேம் த்ரூ அவுட் எ லெங்தி MS Word document. If you need to change the font and color of all these instances, வாட் இஸ் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட்? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஒரு லெங்க்தியான MS Word டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் பற்றி ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது அதில் அந்த மெட்டல் அப்படிங்கிற ப்ராடக்ட் நேம் வர இடத்துல எல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் ஸ்டைலை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் அந்த மெட்டல்ஸ் அப்படிங்கிறது வருதோ அங்கே எல்லா இடத்துலையுமே அதுக்கு ஃபாண்ட்டும் கலரும் வந்து ஒரே மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நான் ரெட் கலரில் இந்த மாதிரி இட்டாலிக் ஃபாண்ட்டில் எல்லா இடத்துலையுமே நான் கொடுக்கணும் அப்படின்னா கேரக்டர் ஸ்டைல் மூலமாக இதை மாடிஃபை பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போது அந்த MS Word டாக்குமெண்ட்டில் எந்தெந்த பேஜில் எல்லாம் மெட்டல்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வருதோ அது எல்லாமே ரெட் கலரில் இந்த மாதிரி இட்டாலிக் ஃபாண்ட்டில் தான் வரும். அந்த கேரக்டர் ஸ்டைல் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி கேரக்டர் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுறதன் மூலமாக ஒரு லெங்க்தி MS Word டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் நேம் வந்து ரிப்பீட் ஆகுது, அதை வந்து நம்ம கேரக்டர் ஸ்டைல் கொடுத்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து கேரக்டர் ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். மாடிஃபைங் தி டெஃபினிஷன் ஆஃப் தி கேரக்டர் ஸ்டைல் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். இவங்களே தெளிவாக கேரக்டர் ஸ்டைல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸோட. இதெல்லாம் நமக்கு யூஸே ஆகாது. நம்ம ஒரு பர்டிகுலர் வேர்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். மேனுவலாக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு டைமும் வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க அந்த நியூ ஃபார்மேட்டிங். அது வந்து நமக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். இப்போ மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெடி பண்ண டாக்குமெண்ட் வந்து ஒரு 100 ஸ்லைட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 50 டைம்ஸ்க்கு மேலே மெட்டல்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த எல்லா இடத்துலையுமே போய் நம்மளால் மேனுவலாக மாற்றிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக அது மிஸ் ஆகும் அண்ட் ரொம்ப டைமும் எடுத்துக்கும். நம்ம குயிக்காகவும் பண்ணணும், ஈஸியாகவும் இதை பண்ணணும் அப்படின்னா கேரக்டர் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுறது மூலமாக ஈஸியாக நம்ம பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஆப்ஷன் டிலையும் வந்து ஃபார்மேட் பெயிண்டர் பற்றி ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அப்போ கேரக்டர் ஸ்டைலை நம்ம மாடிஃபை பண்ணுறதன் மூலமாக ஒரு லெங்க்தி டாக்குமெண்ட்டில் வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு கரெக்டான கேரக்டர் ஸ்டைல் கொடுத்து அதுக்கான ஃபாண்ட்டு கலர் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக அந்த என்டையர் டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே அந்த வேர்ட் வந்து ஒரே மாதிரியான கலரில் ஒரே மாதிரியான ஃபாண்டில் தான் அழகாக காட்டும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 11th கொஸ்டின் பாருங்கள். விச் டேப் இன் MS Word 365 contains options to change page margins, orientation and size? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ MS Word 365ல இருக்க எந்த டேப் பேஜ் மார்ஜின்ஸ், பேஜ் ஓரியன்டேஷன் அண்ட் பேஜ் சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை கண்டெயின் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னா ஆப்ஷன் பி, பேஜ் லேஅவுட் டேப். ஸோ இதில் பேஜ் லேஅவுட்னு கொடுத்தா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஃபுல் நேம் கொடுக்காமல் லேஅவுட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்போட ஃபுல் நேம் வந்து பேஜ் லேஅவுட். புரிஞ்சதுங்களா? பேஜ் லேஅவுட் டேப்பில் தான் பேஜ் ரிலேட்டபிளான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பேஜ் மார்ஜின்ஸ், ஓரியன்டேஷன், சைஸ்னு சொல்லிட்டு பேஜ் ரிலேட்டபிளான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த டேப்பில் தான் கண்டெயின் ஆகியிருக்கும். அதர்வைஸ் ஹோம் டேப்பில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்? கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், காப்பி ஆப்ஷன், பேஸ்ட் ஆப்ஷன் அண்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் கொடுக்குற ஆப்ஷன், போல்ட் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, ஸோ இட்டாலிக் பண்ணுறது அண்ட் கலர் கொடுக்கறது, எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு ஹோம் டேப்பில் இருக்கும். ஸோ அடுத்த இன்சர்ட் டேப்பில் வந்து நம்ம டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஹெடர் ஃபுட்டர் இன்சர்ட் பண்ணிக்கலாம், பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கலாம், சார்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இன்சர்ட் டேப்பில் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ டேப்பில் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய எரர்ஸை செக் பண்ணுறதுக்காக ரிவ்யூ டேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கிங்காக அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக ரிவ்யூ டேப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது எந்தெந்த டேப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு சாப்டர் வந்து நடத்தும் போதே பார்த்துருப்போம். அதனால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பேஜ் லேஅவுட்டில் தான் பேஜ் மார்ஜின்ஸ், ஓரியன்டேஷன், சைஸ்னு சொல்லிட்டு இந்த பேஜ் ரிலேட்டபிளான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கண்டெயின் ஆகியிருக்கு. அடுத்த 12th கொஸ்டின் பாருங்கள். Which one is not the method to search, find and replace text in Microsoft Word? So Microsoft Wordல
டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் எது இல்லைன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸை ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தா ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், ஆப்ஷன் ஏல கிளிக் எடிட் அண்ட் தென் செலக்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான மெத்தட் தான். அப்போ இது கரெக்டு. ஆப்ஷன் பியில் ஆல்ட் ப்ளஸ் என்டர் கீயை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஆல் ப்ளஸ் என்டர் கீ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைன் பிரேக்குக்காக. ஸோ லைன் பிரேக் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கம்ப்யூட்டர் நம்ம டைப் பண்ணுறோம், அடுத்த சயின்ஸுங்கிறது எனக்கு கீழே வரணும் அப்படின்னா இதுக்கு லைன் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணிவிட்டு ஆல் ப்ளஸ் என்டர் கீயை கொடுத்துட்டு சயின்ஸ்னு டைப் பண்ணோம் அப்படின்னா அடுத்த லைனுக்கு வந்து டைப் ஆகும். இதை தான் லைன் பிரேக்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் ஆல் ப்ளஸ் என்டர் கீ யூஸ் ஆகுது. அப்போ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான மெத்தட் கிடையாது. அதர்வைஸ் ஆப்ஷன் சிலையும் பாருங்கள், கோ டு தி ஹோம் டேப் அண்ட் செலக்ட் ரீப்ளேஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான மெத்தட் தான். ஆப்ஷன் டியில் ப்ரெஸ் கண்ட்ரோல் +H to open the find and replace window கொடுத்திருக்காங்க. ஸோ find and replace விண்டோவை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ தான் Ctrl+H அப்படிங்கிறது. அப்போது நமக்கு ஆப்ஷன் ஏ, சி, டி இது மூணுமே ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான மெத்தட் தான். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கிறதா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான மெத்தட் கிடையாது. இது லைன் பிரேக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 13th கொஸ்டின் பாருங்கள். Which of the following statements accurately describes the behavior of continuing numbering from a previous list when inserting a new number list within the same document in MS Word? ஸோ இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ MS Word டாக்குமெண்ட்டில் ஒரு நம்பர் லிஸ்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். எதுக்காகனா ஃப்ரூட் நேம்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆப்பிள், 2 ஆரஞ்சு, 3 பனானா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் நேம் நம்ம கொடுத்துட்டோம். இந்த நம்பரிங் லிஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நியூ நம்பர் லிஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த ப்ரீவியஸ் லிஸ்ட்லேருந்து நம்பரிங் அப்படியே கண்டினியூ ஆகணும், 4, 5ன்னு இந்த நம்பரிங் லிஸ்ட் அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த பிஹேவியரை அக்யூரேட்டாக எந்த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா கண்டினியூ ஃப்ரம் ப்ரீவியஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து MS Word ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு தேவை அப்படின்னா தெளிவாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் இதை வந்து அக்யூரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ MS Word டாக்குமெண்ட்டில் நம்ம ஒரு நம்பரிங் லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் நேமை நம்ம கொடுத்துட்டோம். அப்புறம் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நியூ நம்பரிங் லிஸ்ட்டை கொடுத்து மறுபடியும் நம்ம டைப் பண்ணும்போது இந்த நம்பரிங்லேருந்து நமக்கு அப்படியே கண்டினியூ ஆகணும். இந்த நம்பரிங் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னா கண்டினியூ ஃப்ரம் ப்ரீவியஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி, MS Word provides an option upon creating the new list to continue from previous list. சரிங்களா? நம்ம வந்து இதை கொடுக்கல அப்படின்னா அகெயின் நமக்கு 1, 2, 3 தான் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு வந்து ப்ரீவியஸ் லிஸ்ட்லேருந்து நம்பரிங் கண்டினியூ ஆகாது. பட் நம்ம MS Wordல கண்டினியூ ஃப்ரம் ப்ரீவியஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் லிஸ்ட்லேருந்து நம்பரிங் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து MS Word ப்ரொவைட் பண்ணுறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ MS Word provides an option upon creating the new list to continue from previous list which needs to be explicitly selected. இது நமக்கு தேவை அப்படின்னா தெளிவாக இதை நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 14th கொஸ்டின் பாருங்கள். Which of the following scenarios would most effectively necessitate the use of a keep with next paragraph formatting option in MS Word? ஸோ MS Wordல keep with next அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு paragraph formatting ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதோட யூஸை ரொம்ப எஃபெக்டிவாக நெசசிட்டேட் பண்ணக்கூடிய சினரியோ எதுன்னு கேட்குறாங்க. நெசசிட்டேட் அப்படின்னா அவசியமாக்குதல்னு அர்த்தம். அப்போ இந்த கீப் வித் நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனோட யூஸை எந்த சினரியோ ரொம்ப எஃபெக்டிவாக நெசசிட்டேட் பண்ணுதுன்னா ஆப்ஷன் பி. இப்போ பாருங்கள், கீப் வித் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போது MS Wordல நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம். அப்புறம் பேராகிராஃப் வந்து நிறையா டைப் பண்ணுவோம். அப்படி டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோட ஹெட்டிங் வந்து நமக்கு கீழே கடைசி லைனில் முடிஞ்சிருது. பட் அதுக்கான பேராகிராஃப் வந்து நெக்ஸ்ட் பேஜில் தான் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது பார்க்க நல்லா இருக்காது இல்லையா? அப்போ இந்த ஹெட்டிங்கும் இந்த ஹெட்டிங்கான பேராகிராஃபும் சேம் பேஜில் அப்பேர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கீப் வித் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் பி ரீட் பண்ணி பாருங்கள். ensuring that a heading and the paragraph immediately following it always appear on the same page. அப்போ ஹெட்டிங்கும் பேராகிராஃபும் எப்போவுமே நமக்கு சேம் பேஜில் அப்பேர் ஆகணுங்கிறதுக்காக தான்
கீப் வித் நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனை எம்எஸ் வேர்டில் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இதோட யூஸை ரொம்ப எஃபெக்டிவாக நெசசிட்டேட் பண்ணக்கூடிய சினரியோ ஆப்ஷன் பி தான். அடுத்த 15th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் எ வேலிட் வே டு மூவ் எ செலக்டட் டெக்ஸ்ட் இன் எம்எஸ் வேர்ட். ஸோ எம்எஸ் வேர்டில் நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறதுக்கான வேலிட் வே எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ எது? ஆப்ஷன் ஏ ஃபார்மேட் பெயிண்டரா, ஆப்ஷன் பி ட்ராக் அண்ட் ட்ராப்பா, ஆப்ஷன் சி கட் அண்ட் பேஸ்டா, ஆப்ஷன் டி கண்ட்ரோல் ப்ளஸ் ட்ராகா. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது தான். அப்போது இது வந்து செலக்டட் டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணும். கட் அண்ட் பேஸ்ட் ஈஸியாக மூவ் பண்ணும். ஒரு இடத்துல கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து அதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் ட்ராகுமே நமக்கு காப்பி பேஸ்ட் மாதிரி தான். ஒரு இடத்துல காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கண்ட்ரோல் ப்ளஸ் ட்ராக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். பட் ஃபார்மேட் பெயிண்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை மட்டும்தான், நம்ம வந்து என்ன ஃபார்மேட் கொடுத்துருப்போம், கலர் என்ன கலர் கொடுத்துருக்கோம், என்ன டிசைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபார்மேட்டை மட்டும்தான் காப்பி பண்ணும். அப்போ ஃபார்மேட் பெயிண்டர் தான் செலக்டட் டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறதுக்கான வேலிட் வே கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் பெயிண்டர் இஸ் நாட் எ வேலிட் வே டு மூவ் செலக்டட் டெக்ஸ்ட் இன் எம்எஸ் வேர்ட். புரிஞ்சுதுங்களா? அடுத்த 16th கொஸ்டின் பாருங்கள். Which of the following best describes the function of a section break in MS Word? ஸோ எம்எஸ் வேர்டில் செக்ஷன் பிரேக்கோட ஃபங்க்ஷனை எந்த ஃபாலோவிங் ஆப்ஷன் பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ செக்ஷன் பிரேக் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, பர்டிகுலராக ஒரு பேஜில் நம்ம ஒரு செக்ஷனை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு புரியணும் அப்படின்னா செக்ஷன் பிரேக்கை இன்விசிபிள் டிவைடர்னு சொல்லலாம். இப்போது நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் நிறைய பேஜஸ் ரெடி பண்ணுறோம், ஒரு 20 பேஜஸ் கிட்ட ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த 20 பேஜஸ்மே நமக்கு ஒரே ஓரியன்டேஷனில் தான் இருக்கும். போர்ட்ரேட்னா போர்ட்ரேட் ஓரியன்டேஷனில் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்னா லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனில் தான் இருக்கும். பர்டிகுலராக ஒரு பேஜை மட்டும் நம்ம மாற்ற முடியாது. ஸோ அப்படி நம்ம மாற்றுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் செக்ஷன் பிரேக் அப்படிங்கிறது. இந்த செக்ஷன் பிரேக் மூலமாக ஒரு பேஜை போர்ட்ரேட் மூட்லையும் இன்னொரு பேஜை லேண்ட்ஸ்கேப் மூட்லையும் அகெயின் இன்னொரு பேஜை வந்து போர்ட்ரேட் மூட்லையும் இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அப்போ நம்ம வந்து என்ன செக்ஷன் கொடுக்குறோமோ அது வந்து அந்த பேஜோட எண்ட் ஆகிரும். அடுத்த சப்சிக்வெண்ட் பேஜில் வந்து நியூ செக்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது நம்ம வந்து போர்ட்ரேட் மூட் கொடுத்தோம், இது இந்த பேஜுக்கு போர்ட்ரேட் மூட் ஆயிருச்சு. அப்போ இந்த பேஜுக்கான செக்ஷன் வந்து இதில் எண்ட் ஆகிருச்சு. அடுத்த பேஜில் வந்து அதுக்கு அடுத்த செக்ஷன் நம்ம கொடுக்குறோம், நியூ செக்ஷன் கொடுக்குறோம். அப்போ இது வந்து எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னு இதுக்கான செக்ஷன் வந்து இந்த பேஜ் கொடுக்குறோம், அது இதில் எண்ட் ஆகிரும். அதுக்கு அடுத்த பேஜில் வந்து நம்ம வந்து கொடுக்குற செக்ஷன் அது நியூவாக தான் நமக்கு நியூ செக்ஷனாக ஆட் ஆகும். அப்போது பர்டிகுலராக ஒரு பேஜை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு தான் செக்ஷன் பிரேக் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அது அந்த பேஜோட எண்ட் ஆகிரும், அடுத்த பேஜில் நம்ம நியூ செக்ஷனை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் செக்ஷன் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இட் எண்ட்ஸ் தி கரண்ட் செக்ஷன் அண்ட் ஸ்டார்ட்ஸ் எ நியூ செக்ஷன் ஆன் தி சப்சிக்வெண்ட் பேஜ். புரிஞ்சதுங்களா? அப்போ எம்எஸ் வேர்டில் செக்ஷன் பிரேக்கை பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 17th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் தி கட்டர் மார்ஜின் இன் எம்எஸ் வேர்ட் 2019? ஸோ எம்எஸ் வேர்ட் 2019 கட்டர் மார்ஜினை பெஸ்ட்டாக எந்த ஃபாலோவிங் ஆப்ஷன் டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. கட்டர் மார்ஜின் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுக்கறது. நம்ம வந்து நார்மலாக மார்ஜின் ரெடி பண்ணுறதை விட கட்டர் மார்ஜின் அப்படிங்கிறது அந்த மார்ஜினுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டி. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆடட் ஃபார் டாக்குமெண்ட் பைண்டிங். இது எதுக்காக இந்த கட்டர் மார்ஜின் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ நம்ம பைண்டிங்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த மார்ஜினோட பகுதி வந்து கட் ஆகும். அப்போ டெக்ஸ்ட்டு வந்து கட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மார்ஜினோட ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க பைண்டிங் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக தான் கட்டர் மார்ஜின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டர் மார்ஜினை பற்றி பெஸ்ட்டாக எந்த ஃபாலோவிங் ஆப்ஷன் டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா ஆப்ஷன் டி. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆடட் ஃபார் டாக்குமெண்ட் பைண்டிங். ஒரு டாக்குமெண்ட்டை பைண்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்து உருவாக்கின ஒரு மார்ஜின் தான் கட்டர் மார்ஜின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 18th கொஸ்டின் பாருங்கள். விச் கீபோர்ட் ஷார்ட்கட் இஸ் யூஸ்டு டு மேக் தி செலக்டட் டெக்ஸ்ட் போல்ட் இன் எம்எஸ் வேர்ட் 365? ஸோ எம்எஸ் வேர்ட் 365ல் நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை போல்டாக மாற்றுறதுக்கு எந்த கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். கண்ட்ரோல் ப்ளஸ் பி இதுதான் போல்டுக்கான ஷார்ட்கட் கீ. இதெல்லாம் யூனிவர்சல் ஷார்ட்கட் கீஸ். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் யூ அப்படிங்கிறது அண்டர்லைனுக்கான ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ அப்படிங்கிறது இட்டாலிக்கான ஷார்ட்கட் கீ.
கண்ட்ரோல் ப்ளஸ் டி அப்படிங்கிறது ஃபான் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. சரிங்களா? ஃபான் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷினில் வந்து MS Word 365ல் செலக்டட் டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணுறதுக்கு எந்த ஷார்ட்கட் கீ யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 19th கொஸ்டின் பாருங்கள். Which keyboard shortcut is used to cut move text in MS Word? ஸோ MS Wordல டெக்ஸ்ட்டை கட் பண்ணுறதுக்கு எந்த கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ கட் அப்படின்னா நம்ம சிசர் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ சிசர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தானே இருக்கும். அப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? எக்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறதான் கட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். கண்ட்ரோல் ப்ளஸ் வி அப்படிங்கிறது பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அப்படிங்கிறது அண்டூக்கான ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்படிங்கிறது காப்பிக்கான ஷார்ட்கட் கீ. இந்த கொஷினில் வந்து கட்கான ஷார்ட்கட் கீ எதுன்னு தான் கேட்குறாங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. புரிஞ்சதுங்களா? அடுத்த லாஸ்ட் 20th கொஷின் பாருங்கள். விச் கீபோர்ட் ஷார்ட்கட் இஸ் யூஸ்டு டு காப்பி செலக்டட் டெக்ஸ்ட் இன் MS Word 365? ஸோ MS Word 365ல் நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறதுக்கு எந்த கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் ஆகுது? காப்பி அப்படின்னாலே கண்ட்ரோல் ப்ளஸ் சி. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா கட், கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அப்படின்னா அண்டு, கண்ட்ரோல் ப்ளஸ் வி அப்படின்னா பேஸ்ட், கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்படிங்கிறதா காப்பி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம 20 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இது ஈஸியாக தான் இருந்தது. ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.